சரிவர ஒதுக்காமல் இருக்கக்கூடிய போக்கை கண்டித்தும் யுஜிசி என்ற அமைப்பின் மூலம் மிகப்பெரிய அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்தும் மும்மொழி கொள்கை என்ற பெயரால் ஹிந்தியை திணிக்கக்கூடிய சர்வாதிகார போக்கை கண்டித்தும் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய ஐயா கனகுருஞ்சி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளின் பொறுப்பாளர்களே, தோழர்களே, திராவிடர் கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா ஈரோடு சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக பேசி இருக்கக்கூடிய கண்டன உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளினுடைய பெருமக்களே, இறுதியாக கண்டன உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய என்னாலும் சமூக நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அதியமான் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் அன்பு வணக்கம். அருமை பெரியோர்களே, ஈரோடு பகுதிவாழ் பொதுமக்களே, ஒரு 30 பேர் நின்றுகிட்டு ஓரமா ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பேசக்கூடிய மதிவதனி, வழக்கறிஞர், நிற்கக்கூடிய அனைத்து தோழர்களும் படித்து பட்டம் பெற்று நல்ல உத்தியோகத்திலிருந்து திறம்பட தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். யாரும் அடுத்த வேளை உணவுக்கு வழியின்றி ஏதாவது பேசணும்னா ஏதாவது கிடைக்குமா என்ற ரீதியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இனிமே நாங்க நினைச்சாலும் போய் நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க போறது கிடையாது. எங்க பிள்ளைகளுக்கு வந்திருக்க ஆபத்தான்னு கேட்டா, இங்க நிற்கக்கூடிய பெரியவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சு 2வது தலைமுறையாக வேலைக்கு போனவங்க. இப்ப யாருக்கு நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இங்க நிற்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய அண்ணனுடைய பிள்ளை, பழக்கடை, காய்கறி கடை, ஹோட்டல் வச்சிருக்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க, சின்ன சின்ன சிறு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய வருமானம் என்பதை நம்ம பிள்ளைகளுக்காக தான் நினைத்து கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி என்னங்க பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஹிந்தியை திணிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைங்க ஹிந்தி படிச்சா உங்களுக்கு என்னங்க? அவங்க வீட்டுக்குள்ள படிக்கலையா, இவங்க வீட்டுக்குள்ள படிக்கலையான்னு நாள்தோறும் பிஜேபி ஒரு மிகப்பெரிய அபத்தமான, பொய்யான, இன்னும் சொல்ல போனால் அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டை முன்னிறுத்துகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்திக்கு எதிரான போர் கிடையாது. ஆரிய திராவிட போரினுடைய உச்சத்தில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியை திணிப்பது அல்ல. அருமைக்குரிய தோழர்களை, சமஸ்கிருதம் திணிக்கிறதுக்காக நூல் விட்டு பார்க்கிறாங்க. இது இன்னைக்கு அவங்க அந்த நூலை விடல. பூநூல் வந்த காலத்திலிருந்து ஹிந்தியை திணிக்கிறோம்னு 38ல வந்தாங்க, 65ல் வந்தார்கள். அதற்கிடையில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் வந்தார்கள். ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறது என்று கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான், ஈரோட்டில் எங்கள் தந்தை பெரியார் இருந்தார், அதனால் தமிழ்நாடு எதிர்க்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு இந்த புரிதல் வராத காரணத்தினால்தான் பீகாரில் பேசப்பட்ட பீகாரி மொழி அழிக்கப்பட்டது. மராட்டியத்தில் பேசப்பட்ட மராட்டிய மொழியை அழிக்க துடிக்கிறார்கள். ராஜஸ்தானில் பேசப்பட்ட ராஜஸ்தானி மொழி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல. ஒரிஷாவில் பேசப்பட்ட ஒடியா மொழி காணாமல் போனது. பீகாரியை, மராட்டியத்தை, ஒடியாவை அழிக்க முற்பட்டவர்கள் தமிழை மட்டும் அழிக்க முடியாமல் துடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம மொழிக்காக மட்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல. மொழிக்காக மட்டும் நாம் முன்னெடுத்திருந்தால் என்றைக்கோ இந்தி எதிர்ப்பு என்ற முழக்கம் அழிந்து போயிருக்கும். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் மொழியை தன்மானத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தார்கள், சுயமரியாதையோடு தொடர்பு படுத்தி பார்த்தார்கள். அதனால் நடந்து கொண்டிருப்பது என்பது ஹிந்திக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, ஹிந்திக்கு எதிரான போர் அல்ல, நமது தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்குமான ஆர்ப்பாட்டம், நம்முடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்குமான போராட்டம் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். சரி, நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிச்சா என்ன ஆயிட போது, படிக்கட்டுமேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 தகவலை சொல்றேன். பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க, பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் மீது நமக்கு வெறுப்பே கிடையாது. அந்த குழந்தைகளை பார்க்கிற போது நம்ம பரிதாபமா பார்க்கிறோம். வட இந்திய தொழிலாளர்கள் ஒசூர் வந்திருக்காங்க. நான் ஏதோ பெரிய கதை, பழைய கதைலாம் சொல்லல. 5 நாளைக்கு முன்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் காட்டினாங்க.
அந்த குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நம்மளுடைய அரசு பள்ளியில படிக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெறக்கூடிய இந்த அரசு பள்ளியில படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, என்னவா படிக்கிறீங்க, தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் உள்ளபடியே உணர்வு பூர்வமாக சொல்லுகிறேன். 3வது படிக்கிற குழந்தை அந்த பாப்பா சொல்லுது, பீகார்ல இப்படி பள்ளிக்கூடத்தையே நாங்க பார்த்தது கிடையாது. இன்னொரு குழந்தை சொல்லுது, 8 வயசு வரைக்கும் அங்க என்ன ஸ்கூல்ல சேர்க்கல, இங்க வந்துதான் நான் நேரடியாக பள்ளிக்கூடத்துல சேர்ந்தேன். இன்னொரு குழந்தை சொல்லுது, 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறதுனால எங்க அப்பா என்ன ஸ்கூலுக்கு அனுப்புனாரு. இப்ப நடைபெறக்கூடிய செய்தி என்னன்னா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை நீங்கள் சுயமரியாதையற்றவர்களாக அந்த குழந்தைகள் முதற்கொண்டு உருவாக்க துடிக்கிறீங்க. நியாயமா பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்க வேண்டியது பிஜேபியினுடைய கடமை, வட இந்திய மாநிலங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யாமல் அந்த குழந்தைகளை, வட இந்திய தொழிலாளர்களை நாதியற்றவர்களாக மாற்றி சொந்த மண்ணில் அவர்களை புலம்பெயர வச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நிதியை கேட்கிறாருன்னு சொன்னா, அது தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்து உங்களால் கைவிடப்பட்ட எங்கள் பிள்ளைகள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எங்கள் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு நாங்க எல்லாம் செய்யணும்னா மோடி அரசு காசு கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்க பிரச்சனை. 2152 கோடி ரூபாய் மோடி அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி. நிறைய பேர் இங்க நிக்கிறீங்க, மாச கடைசி ஆனா காசு இல்லைன்னு கந்து வட்டிக்காரவங்க கிட்ட போய் நம்ம காசு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த கந்து வட்டிக்காரன் என்ன சொல்லுவான்னா, நீ இதெல்லாம் கொடுத்தேன்னா உனக்கு காசு தரேன்னு வாங்க, நீ இதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு காசு தரேன்னு வாங்க. கந்து வட்டிக்காரர்களை மீறக்கூடிய மிகப்பெரிய கந்து வட்டிக்காரர்களாக இன்றைக்கு ஒன்றிய பாசிச மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோமா, நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம், ஹிந்தியை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம். சரி, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், ஏன் ஏத்துக்கிறோம்னு சொல்லு, எதுக்கு ஏத்துக்கணும்னு சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஹிந்தி படிச்சு யார் உருப்பிருக்கான்னு டேட்டா கூட நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். மும்மொழி கொள்கையால் எந்த மாநிலம் உருப்பிட்டு இருக்குன்னு மோடி அரசு டேட்டா கொடுக்கட்டும், தரவுகளை கொடுக்கட்டும். ஹிந்தி படிச்சா உன் பிள்ளை அறிவாளி ஆகலாம், ஹிந்தி படிச்சா உன் பிள்ளை இஸ்ரோ விஞ்ஞானி ஆகலாம், ஹிந்தி படிச்சா உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போலான்னு தரவுகளை கொடுங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரு தரவும் கிடையாது. தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்து இஸ்ரோ விஞ்ஞானியாக நின்ற பல ஆயிரம் தமிழர்களை தமிழ்நாடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிங்கய்யா, நீ உருப்படல, வெளிப்படையா நான் சொல்றேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தை பிஜேபி உருப்பட விடல. அதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் நிக்கிறீங்க, இந்த பாப்பா, குட்டி பாப்பா நிக்குது. இந்த பிள்ளைக்கு 3வதுல ஒரு தேர்வு வைப்போன்னு மோடி சொல்றாரு. எங்க இந்த குழந்தை எப்படிங்க 3வதுல பரீட்சை எழுதுன்னு கேட்டா, அதெல்லாம் எழுதணும். சரி, எழுதி அந்த புள்ள ஃபெயில் ஆயிட்டா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா, தொழிற்கல்வி கத்து கொடுப்பாங்க. தொழிற்கல்வினா அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க, டாக்டரா, இன்ஜினியரா, நீதிபதியா, வழக்கறிஞரா? அந்த குழந்தைகளை மீண்டும் அவங்க குலத்தொழில செய்யணும். செருப்பு தைக்கிறவங்க பிள்ளை செருப்பு போய் தைக்க போகணும், விவசாயம் பார்க்கறவங்க பிள்ளை விவசாயம் பார்க்கணும். ஈரோட்டில் நீங்க ஜவுளி கடை வச்சிருந்தா உங்க பிள்ளை அந்த ஜவுளி கடையில வேலையில சேர்ந்துக்கணும். இந்த கொடுமையை எதிர்த்து எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டான்றோம். சரி, தமிழ்நாடு வேண்டான்னு சொல்றதுனால என்ன நட்டமாச்சு தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா, ஒரு நட்டமும் ஆகல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத, ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு இந்திய அளவில் கல்வியில் முதலிடம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், ஹிந்தியை விரட்டியதால் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னதுனால மருத்துவர்களை உருவாக்கி இருக்கோம். மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறோம். ஹிந்தி வேண்டான்னு சொன்னதுனால தமிழ்நாடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் பீகார்ல என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, அருமை தோழர்களே, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய மாநிலங்கள்ல கற்றல் விகிதம் குறைஞ்சிருக்கு, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நீங்க இதை சீர்தூக்கி பார்க்கணும். ஏதோ இது திமுகக்கு வந்த பிரச்சனை, திகாக்கு வந்த பிரச்சனை, ஆதித்தமிழர் பேரவைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. இது எதுவும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் மோடிக்குமான பிரச்சனை அல்ல. இது ஏதோ துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் பிஜேபியில் வேற வழியே இல்லை, கலவரத்தை தூண்டினாதான் உனக்கு மாநில தலைவர் பார்சல் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கான போராட்டம் அல்ல. இது யார் 2 பேருக்கான போராட்டம்னா, சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் எதிரான போராட்டம், திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போராட்டம்.
உன் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு மோடி சொன்னா நமக்கு தானே ரோஷம் வந்திருக்கணும், தமிழ் மக்களுக்கு தானே சொரணம் வந்திருக்கணும். எங்க கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த மான உணர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கணும்ல. ஆனா இன்னுமே இதை அரசியல் பிரச்சனையா பாக்குறோம்னு சொன்னா அடுத்த தலைமுறையுடைய படிப்பை நம்ம காவு வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை விவசாயம் பார்க்க போறதை நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை ஆடு மாடு மேய்க்க போறதை நம்ம பார்க்க போறோம்னு அர்த்தம். இத்தனை உணர்வுகளோடு ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் துணிச்சலோடு சொல்லுகிறோம், வெளிப்படையாக சொல்லுகிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம். இன்னைக்கு இல்ல, தமிழர்களுடைய மான உணர்வு கடைசி தமிழனுக்கு இருக்கின்ற வரை ஹிந்தியை தமிழ்நாடு எதிர்த்துதான் தீரும். இத சொன்னா எப்படி மிரட்டுறாங்கன்னு கேட்டா காசு கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. வழக்கறிஞராக சொல்லுகிறேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி உனக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மோடிக்கும் உரிமை கிடையாது, கல்வி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு உரிமை கிடையாது. அதை எப்படி வாங்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். எனவே தோழர்களே, இது யார் வீட்டுக்கும் வந்த பிரச்சனை கிடையாது. ஏதோ வீட்டுக்கு வந்த சாவுன்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா அடுத்த பிணம் நம் வீட்டில் விழுவதற்கு தயாராக இருக்கிறது. இதைவிட எப்படி கடுமையான வார்த்தைகளில் சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு நாளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை பார்க்கிற போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்ச உணர்வுக்கு அளவே கிடையாது. ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு காலை சிற்றுண்டியை கொடுத்து, மதிய சாப்பாடு கொடுத்து, சீருடைய கொடுத்து, பள்ளி புத்தகங்களை கொடுத்து, பஸ் பாஸ கொடுத்து நீ ஸ்கூலுக்கு வந்தா போதும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பிஜேபி, மோடி, ஆரியம், பார்ப்பனியம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த இயக்கம் என்பது, திராவிடர் இயக்கம் என்பது, தமிழ்நாடு என்பது மோடியின் பாட்டங்களை எல்லாம் பார்த்த மாநிலம். மோடியை பார்ப்பதற்கும் இந்த மாநிலம் தயாராக இருக்கிறது. என்ன நடந்தாலும் எங்களுக்கான கல்விக்கான நிதியை பெற்றே தீர்வோம். ஹிந்தி எந்த பெயரில் வந்தாலும், சமஸ்கிருதம் எந்த பெயரில் வந்தாலும் இந்த அணி சமூக நீதிக்கான அணி, மதச்சார்பற்ற முற்போக்கு அணி, தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அதை விரட்டி அடிக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.